ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் பார்க்கக்கூடிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஷேர்லாம் வாங்கிடுவீங்க. வாங்கினதுக்கு அப்புறமா அதை விற்கணும்னு நினைக்கும் போது வாங்கிறதுக்கு நபர்கள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹோல்டிங் பண்ணி மறுநாள் எடுத்துகிட்டு போவோம். அப்போது மார்க்கெட் பெரிய லெவலில் அந்த சதவீதம் 1%, 2%ன்னு இறங்கும். சரிங்களா? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, மார்க்கெட் 3 விதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, பர்டிகுலராக நீங்கள் வாங்கின ஸ்டாக்கும் சரி, அந்த இண்டெக்ஸும் சரி, 3 விஷயத்தில் இருக்கும். அதாவது 3 விஷயத்தில் பாதிப்படையும். சரிங்களா? ஒன்று குளோபல் மார்க்கெட். அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது குளோபல் நியூஸ் என்ன அப்படிங்கிறது. அதனால தான் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்குள்ளே வந்த உடனே ஒரு 8:30க்கெலாம் என்ன பண்ணும், ரீட் பண்ணும் நியூஸ். டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க, கோத்ரேஜ் என்ன பண்ணுறாங்க, செபியோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன வரப்போகுது, இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்புறம் இப்போ இருக்கிற நீங்கள் இந்த டேக்ஸேஷன் இஷ்யூலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? 50%, 100% மாத்திரம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணும். செபி ரிலேட்டடான நியூஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், ஒரு 8:30க்கு சரிங்களா, மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் என்ன மாதிரியான நியூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு ஷோ ஆகும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் குளோபல் மார்க்கெட்டோட தாக்கமாக ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறது. செகண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஷேர் என்ன ஆகும், மேலே மூவ் ஆகும். தொடர்ந்து என்ன பண்ணும், செல் அடித்தாங்க அப்படின்னா அந்த ஷேர் கீழே இறங்கும். இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்போது குளோபல் மார்க்கெட் நியூஸ் பார்த்த உடனே குளோபல் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ்லாம் எப்படி ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். யார் எந்த லெவலில் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த கிஃப்ட் நெஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இதனுடைய சார்ட் 3வது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடச்சிரும். சரிங்களா? இது எந்த பர்சன்டேஜில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு தேர்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட். இந்த சார்ட் எப்படி இருக்குது, கிஃப்ட் நெஃப்டி எப்படி ட்ராவல் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, இது கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு சொன்னாலே சிங்கப்பூர் நெஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு குட்டி இந்தியா மாதிரி தான். பெரிய லெவலில் நமக்கும் அவங்களுக்கும் வர்த்தகம் இருக்குது. மேஜராக நம்ம ஆட்கள் அங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்படுவீங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாரு எங்கள் சித்தப்பா பெரியப்பா அப்படிலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்படுவீங்க. சரிங்களா? அப்போ சிங்கப்பூரில் பெருவாரியாக நபர்கள் நம்ம ஆட்கள் இருக்கிற காரணமும் உண்டு, பெரிய வர்த்தகம் இருக்குது. அதனால் இதில் இருக்கிற மாதிரியே 50% சான்சஸ் இருக்கு. சரிங்களா? கிஃப்ட் நெஃப்டி எப்படி மூவ் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டு மூவ் ஆகும். இன்னையிலேருந்து வரக்கூடிய நாட்களில் இதையும் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, 4வது விஷயம் நான் சொன்ன மாதிரி சொன்னால, நீங்கள் ஷேரை தொடர்ந்து நீங்கள் பை பண்ணால் அந்த ஷேர் மேலே ஏறும், தொடர்ந்து விற்றா கீழே இறங்கும்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், சரிங்களா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது நம்ம மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது இன்ஸ்டியூஷன் லெவல், நீங்கள் யார் ரீட்டைல் ட்ரேடர், நான் யார் ரீட்டைல் ட்ரேடர், நம்மலாம் சின்ன லெவலில் ஒரு 20 lakhs 30 lakhs இந்த ரேஞ்சில் வச்சு தான் என்ன பண்ணுவோம், ட்ரேடையை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சிலவங்க 1 லட்சத்தை வச்சு கூட பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் கம்பெனி லெவலில் மக்கள் பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஓன் பணம் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, க்ரோர் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதனோட வேல்யூஸ் பாசிட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத எப்போதும் செக் பண்ணிக்கணும். 5வது கடைசியான விஷயம், எல்லோரும் எப்படி போனாலும் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டில் சாப்பாடு இருந்தாலும் சரிங்களா, நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு வயிறு ஃபுல்லாகுங்கிற மாதிரி நமக்கு என்ன வரும்னா 9-8க்கு என்ன பண்ணுங்க, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி அதாவது நெஃப்டியில் இருக்க 50 கம்பெனியில் எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுது, எத்தனை கம்பெனி நெகட்டிவில் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பர்சன்டேஜை நல்லா செக் பண்ணுங்கள். அதாவது 2, 3, 4 அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷனுக்குள்ளே நீங்கள் வரலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் சிம்பிளாக தெரியலாம். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இனிஷியல் டைமில் கடினமாக இருக்கும், அப்புறம் சிம்பிளாகிடும். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.